எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நின்று நம்ம செல்போன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி இந்த ஒரு மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறோம். இந்தியன் அவார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அவார்டை வழங்குவதற்கு கூடவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நாங்கள் வழங்குகிறோம். இன்றைக்கு கேப்டனுடைய பெயரில் விருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அந்த விருதை வழங்குறது உண்மையிலேயே ஹானர். உறுதியாக அந்த விழாவில் நான் வந்து கலந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னேன். கேப்டன் வந்து எல்லா மதங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இன்றைக்கு விண்ணுலகிலே இருந்து மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதில் நீங்கள் இன்றைக்கி சிம்பாலிக்காக அந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்கீங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து 1990 வீட்டுக்கு வந்த பொழுது முதல்ல போய் சாமி ரூமில் விளக்கேற்றுவோம். அந்த நாள் தான் எப்போ எனக்கு நினைவுக்கு வருது. அப்போது அந்த சாமி ரூமில் நான் பார்த்தப்போ 3 கடவுள்களையுமே ஒன்றாக அந்த சாமி ரூமில் நம்ம வச்சுருந்தோம். அதாவது கேப்டனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கோவிலுக்குமே போவார். சர்ச்சுக்கு போவார், தர்காவுக்கு போவார், இந்து கோயில்களுக்கு போவார். அவர் கொடுக்குற உதவிகளுமே அனைத்து மதம் அனைத்து ஜாதிக்கு பாகுபாடு இல்லாமல் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் கேப்டன். கேப்டன் மறைந்த அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனுக்கு அன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அனைத்து மக்களுக்குமே நான் வந்து தலைவணங்கி இந்த நேரத்தில் என் நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் உங்களுக்கான அது நாள். நிச்சயம் வந்து கேப்டன் ஆலயத்தில் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த விழாவிலே நான் பங்கேற்றதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நன்றி அம்மா.